பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள்லாம் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துவது மேலும் பூஜை ரூம்ல இருக்க போட்டோ இடிக்கிறது உடைக்கிறதெல்லாம் வேண்டாம். பூஜை ரூம்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து வேற இடத்துல மாற்றி வைக்கவே அங்க தீபம் ஏற்றுவதை தவிர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடனடி சொல்யூஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக முழுவதுமா அந்த பாடல் ஒரு வீட்டில் ஒலிக்குது அப்படின்னா அங்க உள்ள அந்த பிரச்சனைக்கு உண்டான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வெளியில் போயிடும். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், இறையாற்றலோட ஒரு நல்ல சக்தி அந்த வீட்டில் நிறைய வச்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தெய்வ அனுகிரகம் நமக்கு வேணுங்கிறது தான் ஒரு பிரார்த்தனை. நம்ம மனசை தெளிவு பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடுகளை சொல்கிறோம். இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி மேம், உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மேம். நல்ல நல்ல தகவல், ஆன்மீக ரீதியாகவும் சரி, அதே மாதிரி வாஸ்து ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க மக்களுக்காக. அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் ஒரு ஆன்மீக டாபிக் அப்படின்னு சொல்லலாம் மேம். பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள்லாம் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துவது மேலும் சிறப்பு தரும்? நிச்சயமாங்கம்மா. இந்த பூஜை அறையை பற்றி நம்ம பேசும்பொழுது வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா பூஜை அறை எங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்கில் நிறைய பேர் பூஜை ரூம் வச்சுருக்கீங்க. அந்த பூஜை ரூமை தவிர்த்துருங்க. இது நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு வாஸ்து பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் நிறைய தொடர்ந்து தோல்விகள் நடந்துட்டுருக்கு, பணம் வர்றதில் தடை இருக்குது, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கில் பூஜை ரூம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பூஜை ரூமில் இருக்க ஃபோட்டோ இடிக்கிறது உடைக்கிறதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஃபஸ்ட்டு அந்த பூஜை ரூமில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வேறு இடத்துல மாற்றி வைங்க. அது போலவே அங்கே தீபம் ஏற்றுவதை தவிர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடனடி சொல்யூஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது போலவே நமக்கு வந்து ஒரு பூஜை ரூமில் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக எவர் சில்வரில் விளக்குகள், குத்து விளக்குகள் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. டம்ளரில் கொண்டு போய் எவர் சில்வர் டம்ளரில் கொண்டு போய் பால் காய்ச்சி வைக்கிறது, அதில் கொண்டு போய் தீர்த்தம் வைக்கிறது, இந்த மாதிரி தவறுகள் பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பூஜை ரூமில் இந்த எவர் சில்வர் பாத்திரங்களை, அது விளக்காகட்டும், டம்ளர் ஆகட்டும், தட்டாகட்டும், இதெல்லாம் பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது எல்லாமே வந்து கிரக அடிப்படையில் சொல்லணுங்கிறத விட நம்மளோட முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்க, அதில் நீங்கள் மண்ணகலில் கூட விளக்கேற்றுங்க, தப்பே கிடையாது. அது போலவே நம்ம வந்து எண்ணெய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து சுத்தமான நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சின்ன ஒரு விளக்கு கூட ஏற்றுங்க போதும். நிறைய கலந்த எண்ணெய்கள்லாம் வந்து 5 எண்ணெய் 7 எண்ணெய் அதுக்கு அதிகமான பைசா கொடுத்து வாங்கி அதெல்லாம் நிறைய தீபங்கள் ஏற்றுறதெல்லாம் தவிர்த்துட்டு குறிப்பாக குறைவான விளக்குகள் ஏற்றுவதே சிறப்பாக இருக்கும். அது போலவே பூஜை அறையில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து அப்பப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பூ சுவாமிக்கு வச்சோம் அப்படின்னா நாளைக்கு அதை எடுத்துகிட்டு தான் புதுசு வைக்கணும். பழைய பூக்களெல்லாம் நிறைய பூஜை ரூமை இன்றைக்கி பார்க்க முடியுது. அது போலவே பூஜை ரூமில் வந்து இந்த சாதாரண கற்பூரத்தை ஏற்றாதீங்கன்னா அது வந்து அதெல்லாம் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால நிறைய பூஜை ரூம்லாம் நிறைய டைரக்ட் விசிட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பாக இல்லை, ரொம்ப கரியான மாதிரி இருக்குது. இப்படிலாம் எனர்ஜியவே கெடுக்கக்கூடாது. அதாவது அந்த தீபம் அப்படிங்கிறது எரிந்தாலே போதும். நெய் தீபத்தையே நீங்கள் வந்து பெருமாள் கோவிலெலாம் தீபாராதனை காட்டுற மாதிரி காட்டினாலே போதும். கற்பூரம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருமே தவிர்த்துங்க. அது போலவே சாம்பிராணி போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய புகை போட்டு வீடெல்லாம் நிறைய போட்டு அதாவது அந்த வீட்டோட எனர்ஜி வந்து ரொம்ப வந்து மாறுற மாதிரி ரொம்ப கருப்பாக வீடு வந்து கருப்பாயிருது. நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து சாம்பிராணி காட்டுவோம். அதனால் வந்து இதெல்லாமும் தவிர்த்துருங்க. சாம்பிராணிங்கிறது லைட்டாக காட்டிட்டு வச்சுருங்க. ஊதுபத்தி ஏற்றினாலே போதுமானது. அது போலவே நம்ம வந்து வாசனைக்கு வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த மாதிரி பொடிகளெல்லாம் ஒரு தண்ணியில் போட்டு வைக்கிறது, அதில் வந்து ஒரு உருளியில் வந்து நம்ம வந்து பூக்கள் போட்டு பன்னீர் ஊற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம். பண்ணக்கூடியாத விஷயங்கள் வந்து நிறைய, ஒரு ஃபோட்டோவே ஒன்றுக்கு ஒரு பெருமாள் ஃபோட்டோனா ஒன்று தான் இருக்கணும், அதையே நிறைய வைக்கக்கூடாது. அதே மாதிரி மகாலட்சுமினாலும் ஒன்று தான். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு ஃபோட்டோ தான் வைக்கணும். ஃபோட்டோஸ் வந்து சுத்தமாக இருக்கணும். நிறைய பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப கச்சக்கச்சன்னு பூஜை ரூமை பண்ணக்கூடாது. சிம்பிளாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். அது போலவே சிலைகள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உங்களால் முடியுமா? ஏன்னா ஒரு சின்ன சிலை வச்சா கூட அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து அந்த வேலைகளை, அதுக்கு பிரார்த்தனையை, அந்த பிரசாதத்தை கரெக்டாக நம்ம செய்யணும், வைக்கணும். அது வந்து ஒரே டைமில் வைக்கணும். இதெல்லாம் நம்மளால் முடியாததுனால தான் சிலைகள் வீட்டில் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது போலவே பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையான மலர்கள்,
அது போலவே நல்ல பாத்திரம் பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது, மலர்கள் வந்து அன்னன்னைக்கு பழசு இருந்தால் மாற்றிடுறது, அது போலவே எண்ணெய்கள் அப்படிங்கும்போது தரமான செக்கெண்ணெயை பயன்படுத்துறது, தரமான நெய் பயன்படுத்துறது, நல்ல திரிகள் நம்ம வந்து பயன்படுத்துறது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். இதில் குறிப்பாக ரொம்ப பூஜை ரூம் வந்து ரொம்ப பெரிய அளவில் போட்டுக்கிட்டு நிறைய அடைச்சி வைக்கிறத விட சிம்பிளாக எளிமையாக வந்து நம்ம வந்து பூஜை ஃபோட்டோஸை வச்சு ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லுங்கள், இங்கே தான் ரிசல்ட் கிடைக்கும். நான் வாய்ப்பு இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு காரணம் சொல்கிறத விட்டு ஒரு ஸ்லோகமாவது ஒரு நாளைக்கு எடுத்து சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். அது போலவே சொல்லிலாம் முடிச்சாச்சு, இவ்வளோதான் எனக்கு டைம், நான் ஆஃபீஸ் கிளம்பணும், அவசரமாக ஸ்கூலுக்கு போகணுன்னா எல்லா வீடுகளிலும் அபிராமி அந்தாதி ஒலிக்கட்டும். அபிராமி அந்தாதியோட அத்தனை பாடல்களும் எந்த வீடுகளிலெல்லாம் ஒலிக்கிறதோ அந்தந்த பாட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த முழுவதுமாக அந்த பாடல் ஒரு வீட்டில் ஒலிக்குது அப்படின்னா அங்கே உள்ள அந்த பிரச்சனைக்கு உண்டான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வெளியில் போயிடும். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், இறையாற்றலோட ஒரு நல்ல சக்தி அந்த வீட்டில் நிறைய ஆரம்பிக்கும். இது போல் சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு நல்ல புகழ்பெற்ற நல்ல ஒரு பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பமாக நிச்சயமாக உங்கள் குடும்பம் மாறும். நற்பவி, நன்றி மேம். இந்த பூஜை அறையை பற்றி நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது நிறைய பேரோட சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பூஜை அறை கதவை வந்து சாத்தி வச்சிடலாமா, இரவு படுக்கும் போதோ அல்லது பூஜை முடிச்சதுக்கு அப்புறமோ அதை நம்ம சாத்தி வச்சிடலாமா, இல்லை ஓப்பன்ல தான் இருக்கணுமான்னு சந்தேகம். பூஜை முடிஞ்ச பிறகு உதாரணத்துக்கு காலையில் 6 to 7 வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோம் அப்படின்னா மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் திறந்துருக்கலாம். அதன் பிறகு விளக்கே எரிஞ்சிட்டு இருந்தால் கூட விளக்க குளிர வச்சுட்டு பூஜை ரூமை சாத்தி வச்சிடணும். மாலை நேரத்தில் 4:30 5 மணிக்கு திரும்ப ஓப்பன் பண்ணி தீபம் ஏற்றினால் 8 மணி வரைக்கும் தீபம் ஏற்றினால் போதும். பிறகு தீபத்தை குளிர வச்சுட்டு பூஜை ரூமை சாத்தி வைக்கிறது தான் சிறப்பு. கோவில்கள்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். 24 மணி நேரமும் விளக்கு ஏற்றி எரிய வைக்கிறேன், 10 விளக்கு ஏற்றுறேன், குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு விளக்கு, கணபதிக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஏற்றி சுவாமியவே குழப்பம் பண்ணாதீங்க. ஒரு தீபம் ஏற்றினால் போதும், சிறப்பான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். காலையில் 12 மணியோட அதாவது வெள்ளிக்கிழமையில், மற்ற நாட்களில் 1 மணி நேரம் எரிந்தால் போதும். தீபாராதனை முடித்த உடனே அதை வந்து நம்ம வந்து குளிர வச்சுட்டு நம்ம வேலைகளை பாருங்கள். நம்ம உழைச்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தெய்வ அனுகிரகம் நமக்கு வேணுங்கிறது தான் ஒரு பிரார்த்தனை. நம்ம மனசை தெளிவு பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடுகளை சொல்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமா மேம். அதே மாதிரி இந்த மணி வைத்த கதவுகளை வந்து பயன்படுத்தலாமா? கதவுகள் வந்து மணி வைத்து வைக்கிறது சிறப்பு கிடையாது. மணி அடித்து வழிபடணும். ஆனால் நிறைய வீடுகளில் மணியே இருக்கிறதுல அது ஒரு குட்டியாக வெள்ளியில் வைக்கிறேன்னு சத்தமே இல்லாத மணி வைக்கிறதில்ல. நல்ல ஓரளவுக்காவது சத்தம் வரணும். அது வெள்ளியோ வெண்கலமோ பித்தளையோ மணி அடித்து பூஜை பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தை வந்து அந்த மணியோட ஒலிக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு வெளியில் போயிடும். அதுக்காக தான் மணி அடிக்கிறது. ஓகே மேம். ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல். பூஜை அறையை பற்றி விரிவான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றிங்க மேம்.